தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழக பெண் தலைவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். தமிழக வெற்றிக் கழக பெண் தலைவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் பெண் வழக்கறிஞர் ஞானசௌந்தரி. தமிழக வெற்றிக் கழகத்தின் பெண் வழக்கறிஞர் ஞானசௌந்தரி அவருடைய தொகுதியில் அரசு வழக்கறிஞர் பதவிக்கு மொத்தம் 7 பேர் தான் விண்ணப்பித்திருந்தனர். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வரும், நாம் அரசு வழக்கறிஞர் ஆகலாம் என்று பல தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் பலர் கனவு கண்டனர். அதில் ஞானசௌந்தரியும் ஒருவர். அவருடைய தொகுதியிலிருந்தே மொத்தம் 7 பேர் தான் விண்ணப்பித்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் அரசு வழக்கறிஞர் பதவிக்கு 30 லட்சம் ரூபாய் புஷி ஆனந்த் வசூல் வேட்டை நடத்தினார் என்று அதிரடி குற்றச்சாட்டை கூறினார். அரசு வழக்கறிஞர் பதவிக்கு 30 லட்சம் ரூபாய் புஷி ஆனந்த் வசூல் வேட்டை நடத்துவதாக குற்றம் சாட்டினார். நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்தார். இந்த விஷயம் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பேசப்பட்டது. பல அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள். இந்த சூழ்நிலையில் அரசு வழக்கறிஞர் பதவிக்கு 30 லட்சம் ரூபாய் புஷி ஆனந்த் வசூல் வேட்டை நடத்திய அந்த உண்மையை அம்பலப்படுத்திய ஞானசௌந்தரி சற்று முன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்சம் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க கட்சியை சார்ந்த அமைச்சர்களே இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்க. இன்னைக்கு ஒரு அரசு வழக்கறிஞர் பதவிக்கு 30 லட்சம் ரூபா லஞ்சம் கேட்கிறாப்புல புஷி ஆனந்த். ஏறத்தாழ இந்த அரசு வழக்கறிஞர் பணி நியமனத்தில் மட்டும் அவருக்கு 300 கோடி ரூபாய் கிடைக்குது. அப்போ அமைச்சராகி 2 மாதத்துக்குள்ள 300 கோடி ரூபாய் அரசு வழக்கறிஞர் பணி நியமனத்திலேயே அவர் கிடைக்குதுன்னா மற்ற துறைகள்லேருந்து எவ்வளோ கிடைக்கும்? நல்லா பாருங்கள். தமிழக வெற்றிக் கழகம் ஒரு 6 மாதத்துக்கு யோக்கியமாக இருக்கும், அதான் உண்மை. யோக்கியமாக இருக்கிற மாதிரி நடிக்கும், ஆனால் 6 மாதம் கழித்து நல்லா அள்ளி சாப்பிட ஆரம்பிக்கும், அதுதான் உண்மை. ஆட்சி மாற்றம் நடைபெற்றுள்ளது. திமுக போய் தமிழக வெற்றிக் கழகம் வந்திருக்கு, ஆனால் அடிப்படை மாற்றம் நடக்கவில்லை. லஞ்சம் ஒழிக்கப்படவில்லை, பாலியல் குற்றச்சாட்டுகள் நீக்கப்படவில்லை. எங்கே பார்த்தாலும் கஞ்சா, சாராயம், போதைப்பொருள் விற்பனை, வழிப்பொறி, பாலியல் பிரச்சனைகள், இதுதான். தற்பொழுது 30 லட்சம் ரூபாய் வசூல் வேட்டை நடத்திய உண்மையை அம்பலப்படுத்திய ஞானசௌந்தரி நீக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தில் போய் சேர்ந்தவங்க நிறைய பேர் என்ன யோசிச்சாங்க, தமிழக வெற்றிக் கழகம் ஒரு நீதி நியாயப்படி நடக்கிற கட்சி அப்படின்னு நினச்சி தான் சேர்ந்தாங்க. அப்படின்னு நினச்சி தான் நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா அது ஒரு ஃப்ராடு கட்சி, அதுதான் உண்மை.